சமீபத்தில் ஒரு என்னோட வரிசையில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டான இயக்குநர்கள் ஒருத்தர் கூப்பிட்டாங்க. ஒரு படத்தை நடிக்கிறது வந்துச்சு. ஆனால் யோசிச்சுட்டே இருந்தேன். கண்டிப்பாக எல்லாம் பண்ண முடியாத சூழல், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யோசிச்சுங்க குமார் என்கிட்ட பேச, ஆனால் என்னென்ன பண்ணலாம், ஆனால் நோ சொல்கிறது கஷ்டம். கண்டிப்பாக இது எங்கே சொன்னாலும் தப்பாக தான் தெரியும். நோ தான் நீங்கள் சொல்லி ஆகணும். நீங்கள் சொல்கிறீங்களா, நான் சொல்லவா? நான் சொன்னால் அது வேறு மாதிரி போகும். நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கிறோம். கோவம் வராது அவங்களுக்கு. கோவம் வரலாம் இருந்தால் நீங்கள் சொல்லி நான் சொல்லி வித்தியாசம் இருக்குது. என்னென்றால் நேராக போனேன். இந்த படங்கள் இருக்குண்ணே, இப்போ இப்படி இருக்குண்ணே, என்னால் பண்ண முடியாத சூழ்நிலை, சாரிங்கண்ணே, நான் என்ன பண்ணாட்டு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக இந்த சொல்ல பண்ண முடியலை. ஒருவேளை மேலே அடுத்தடுத்த படத்துக்கு உங்கள் கதைக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அது நான் எதையுமே கனெக்ட் பண்ணாமல் மெயினாக நீங்கள் என்ன அதெல்லாம் இல்லாமல் நான் நடிக்கிறேன். அதுக்கு எனக்கு இந்த இதுக்கு மட்டும் என்னால் இப்போ இந்த காலத்தில் நான் வர முடியாதுங்கண்ணே. இதுதான் நீங்கள் என்ன சொல்லி நான் சேர்த்துக்கணும். ஓகே சூரி, லாஸ்ட் அவுட் அப்படி தான் செய்யுது. இல்லை இது மீறி நீங்கள் இருந்துனே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யோசிச்சுருங்கண்ணே. ஆனால் என்ன கேட்டீங்கன்னா நான் அதில் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன கேட்டால் நான் அது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்ண்ணே. இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொல்லிட்டுருங்க. இல்லை வேறு ஏதாவதுனா கூட நான் ரெடியாக இருக்கேன். ஆமாண்ணே, நடிக்கிறதுக்கான வாய்ப்பு என் மனசுக்கு இதில் இல்லாமல் நல்லா இருக்குன்னு தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு வந்துச்சு. அப்புறம் 2 நாள் கழிச்சு பரவாயில்ல ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டேன். என்னை ரொம்ப நாள் என்னை தள்ளி இது பண்ணவே இல்லை. சிலதுங்க நான் சொல்லிடுவேனே. ஆமாம், என்ன மேக்ஸிமம் யாருக்கு மெசேஜ் எதுலையும் நான் சொன்னதே கிடையாது. நேரில் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்லிட்டுல எனக்கு கிளியராக இருங்க. நான் மெசேஜில் சொன்னாலும் என்ன சூழலில் அவர் என்ன சொல்ல அதுக்கு அது எப்படி ஏற்றுக்கிட்டாரு அது எனக்கு எதுவுமே தெரியும். நானும் ஒரு கற்பனையில் அவர் உருவத்தை நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பேனே. ஓ அவர் ஃபேஸ் இப்படி இருந்திருக்குமா, இப்படி ஃபீல் பண்ணியிருப்பார், இப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார். நானும் அவர் உடம்புக்குள்ளே நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேனே. அது எதுக்கு அது நேரில் பேச சொல்லிட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். பதிலுக்கு அவருன்னு பேசினா அதுக்கு நம்மகிட்ட ஏதாவது ஒரு பதில் இருக்கும். இல்லை நம்ம ஏதாவது சொல்லியிருப்போம். அங்கேயே முடிஞ்சுண்ணே காப்பி சாப்பிட்டு வந்துட்டோம்னா கிளியர் அடுத்த வேலை அடுத்தது போயிடலானே. அது யாவுமே இருக்காதுங்க, மனசு கிளியர் ஆகிடும். ஆமாங்கண்ணே, அடுத்து எனக்கு அந்த ஒரு நிற்காதுண்ணே. இப்போ நாங்கள் மெசேஜ் போட்டு அவர் சூப்பர் தேங்க்யூ சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டீங்க சொல்லி மெசேஜ் போட்டாலும் கூட என்னை 2 மணி நேரத்துக்கு என் மனசுக்குள்ள அவர் தான் இருப்பார், என் மைண்டுக்குள்ளே. இல்லை பாருமாட்டிக்கு போகிறாப்புல, இல்லை என்ன தெரியல, என்ன சொல்வாருன்னு தெரியல. 2 மணி நேரத்தை சொல்லி விட்டாலும் அது இங்கே வாய் ஒரு இடத்துக்கு ஒரு அவர் இந்த சூரிய ஏதோ ஒரு இதை சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தானே எங்கள் அண்ணன் ஒரு விஷயம் எங்களை சொல்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 லேன் ஒரு இடத்துல சொல்லி நான் போக முடியாத சூரி வேண்டாம் நீங்கள் சொல்லியிருக்கேன்ட்டு இன்றைக்கி யாராவது ஒரு ஆட்டை சொல்லிவிட்டா அதை அப்படியே எடுத்துக்கொண்டே அப்படியே பதிவு பண்ணுற கம்மின்னு எங்கே யாருமே பதிவு பண்ண மாட்டோம். பதிவு பண்ண முடியாத சின்னத்தில். அப்போ கம்மியாக பதிவு பண்ணாலும் ஒரு வார்த்தை அதிகமாக பதிவு பண்ணால் நல்ல விதமாக பண்ணிட்ட பிரச்சனை இல்லைங்கண்ணே. பரத்வாஜ் அண்ணன் வந்து தப்பாக நினச்சக்கூடாதுன்றக்காக நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லி பக்காவும் இப்படி சொல்லி இதை சொல்லிருங்கன்னேன்டுவேன். அங்கே போயிட்டு அவர் ரொம்ப ஜெனூனான்னு அவரை காட்டிக்கிறதுக்காகவோ தெரியல. நான் 4 நிமிஷத்தில் சொன்னது அவர் 1 நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிருப்பாருண்ணே. இன்னும் ஒன்று ஒரே வார்த்தையை ஒவ்வொரு மூஞ்சின்னு வர்ற விதம் வேறண்ணே. அண்ணே சாரிண்ணே இப்படி ஆயிடுச்சுண்ணே தப்பா இருந்துச்சுக்கண்ணே, கண்டிப்பாக நாளைக்கு ஃபோன் பண்ணுறேண்ணே. இப்போ நான் சொல்கிறது வேறண்ணே. அப்போ சூர்யா பார்த்து ஒன்றும் இல்லை சாரி தப்பா இருக்க வேணாம் நாளைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல, இது வேறண்ணே. அப்போ முடிஞ்சதுக்கு நேரில் போய்ட்ட பிரச்சனை. இல்லாட்டங்க ஒரு ஆள்கிட்ட போகிறப்ப அதை அழகாக ரெடி பண்ணி செட் பண்ணி அதை ஜோடிச்சு போகிறப்ப அது அங்கே போய் இப்போ டோட்டலாக வேறு மாதிரி போகுதுங்க. உங்கள் பின்னாடி இருக்கிறது எத்தனை வயசில் எடுத்த ஃபோட்டோ? இது சினிமாவுக்கு வந்தப்பன்னு நான் 19 வயசு இருக்குன்னு நினைக்கிறேங்கண்ணே. ஐயோ 20 வயசு. இந்த மறுமலர்ச்சியெல்லாம் ஆக்ட் பண்ணீங்களே அதாங்கண்ணே. அதுக்கு முன்னாடிண்ணே. அதுக்கு முன்னாடி அந்த ஆமாம் அந்த காலகட்டம் தாங்க. கரெக்ட். ஒரு 98 அந்த மாதிரி. ஓகேண்ணே கரெக்ட். ஒரு 2000 வச்சுக்கலாங்கண்ணே. 2000 வச்சுக்கலாங்க. 98 மறுமலர்ச்சி 98 அந்த காலகட்டம் தாங்க. மறுமலர்ச்சி தாங்க ஃபர்ஸ்ட் படம். சென்னைக்கு வந்து முதல் ஷூட்டிங் ஸ்பாட் திருவண்ணாமலையில். அதான் அதுக்கு ஏதாவது ஆடிஷன் மாதிரி நடந்ததா? இல்லைங்கண்ணா, அதுக்கு இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்ததுக்கு அப்புறமே இந்த சினிமா கண்டுபிடிக்க முடியல, எங்கே இருக்குன்னு தெரியல. அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் நண்பர் மூலமாக வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏவிஎம் ஸ்டுடியோக்கு ஆப்போசிட்டு நிறைய க்ரௌடு நிற்கிது. சினிமா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ சினிமாவும் இங்கே தான் இருக்கும். இங்கேருந்து கிளம்புவாங்க. அப்போ வரிசை அந்த பெட் போர்டு நிற்கும். அவன் ப்ரொடக்ஷன் சாப்பாடு ஏற்றுவாங்க, ஆட்கள் ஏற்றுவாங்க. அப்போ பேசிக்கிடுவாங்க, எப்போ மார்க்கெட் சீன்ப்பா மறுமலர்ச்சி மார்க்கெட் சீனுக்கு அட்மாஸ்பியர் தேவை அப்படின்னு நிறையா பேசிட்டுக்கப்ப அந்த ஏஜெண்ட் ஆள் எடுக்கிறப்ப முண்டி போயிட்டு அண்ணேன்றப்ப நீங்கள் யார் என்னன்னு கேட்டாங்க. இல்லை இந்த புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னப்போ அப்போ சேர்க்கலை. என்கிட்ட சேர்க்க மாட்டாங்க, யார் என்னன்னு தெரியாமல் இருக்கப்ப அண்ணன் நானும் வரேன்னு சொல்கிறப்ப இல்லை. அப்போ அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில் ஒரு அக்கா வந்து இருந்தாங்க சுமதின்னு.
தம்பி எந்த ஊர் பண்ணாங்க, இந்த ஊருக்கா சினிமாவுக்கு வந்திருக்கேங்க்கா, ஏற்ற மாட்டேன்றாங்க வண்டியில் அப்படின்றப்ப, அப்போ அந்த ஏஜனை கூப்பிட்டு எங்கள் க்ரௌடுக்கு ஆள் தேவையில்லை, இந்த பசங்க வரேன்றாங்க, நல்ல பெண்ணா கேம்பா மாதிரி சரி கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு. சரி ரூமில் எங்கடா இருக்குது அப்படின்னு, இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குங்கக்கா அப்படின்னு சொன்னோன்னு, சரிப்பா ஓகே இப்போ போட்டு விடு பிரகாஷ், அந்த பசங்க ரொம்ப நேரமே கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு என்னை போட்டு விட்டாங்க. என்னையும் அந்த இயக்குனர் வெற்றி வீரன் சொல்லிட்டு பாரதிராஜா அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் அவர் 3 படங்கள் பண்ணியிருக்காப்புல. 2 பேரும் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கிட்டாங்க. டக்கு டக்கு துணிமணி மேடான்னு சொன்னோன்னே ஓடி போயிட்டு ராம் தேட்டருக்கு ஆப்போசிட் அந்த ரூமுக்கு திரும்ப எடுத்து அமைக்கிட்டு ஓடியாந்த அப்படி தான் கூட்டி போனாங்க. அந்த இதுக்கு திருவண்ணாமலைக்கு போய் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்த்தோன்னே பிரமிப்பாக இருந்துச்சு. இன்னும் இவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த இங்கிட்ட ஒரு பக்கம் சாப்பிட்றாங்க, கிட்ட ஆள் பயங்கரமாக இருக்காங்க, கேமராலாம் தூக்கிட்டு போகிறாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ நடிகர் மம்முட்டி வருவார்னு சொன்னோடனே வர்ற கார் பூரம் பார்க்குற மம்முட்டியை பார்க்குறக்கா, மம்முட்டியை பார்க்க வெயிட்டிங்